வணக்கம் டாக்டர் ராமநாதன் அர்ச்சனா. இன்றைக்கு 2026ஆம் ஆண்டு ஜூலை மாதம் 2ஆம் தேதி. ஒரு சின்ன அப்டேட், சின்ன விடயம் கதைக்கோணும் உங்களோட. இது தொடர்பான என்றால் எங்களுடைய என்பிபியினுடைய 2 பக்க முகாம் அல்லது என்பிபி அரசாங்கத்தை முழுமையாக நம்புறதால எங்களுக்கு வர பிரச்சனை. அது நீங்கள் இந்த வீடியோ பார்த்துருப்பீங்க நினைக்கிறேன். நான் அந்த மற்ற வீடியோக்களை வெட்டி இதில் போட்டு விளக்கம் சொல்ல விரும்பல. காப்பிரைட் அடி வர்றபடியாக நேரடியாகவே வார விஷயத்துக்கு இது எது தொடர்பான என்றால், வடக்கு கிழக்கு மாகாணங்களில் சிங்கள பாடசாலைகளை ஆரம்பிப்பது தொடர்பான ஒரு ஒரு முயற்சி ஒன்று இன்றைய தினம் பார்த்திங்கன்னா ஜெஃப்னா நியூஸ் கிளப்லேயோ ப்ரெஸ் கிளப் இதில் சிங்கள அவர்கள் ஒரு சில பேர் கோரிக்கையை விடுத்திருக்கிறார்கள். வடக்கு கிழக்கில் சிங்கள பாடசாலைகள் ஆரம்பிக்கப்பட வேண்டும். உங்களுக்கு தெரியும், யாழ்ப்பாணத்தில் சிங்கள மகா வித்தியாலயம் இருந்தது. உங்களுக்கு தெரியுமா இல்லையா? ஸோ யாழ்ப்பாணத்தில் சிங்கள மகா வித்தியாலயம் 1988-87 முதல் இருந்தது. அதுக்கு பிறகு சிங்கள மகா வித்தியாலயம் இருக்கிற அந்த காணி தற்சமயம் ஆமிக்காரருடைய ஒரு டெம்பரரி கேம்பாக இருக்கிறது. அந்த சிங்கள மகா வித்தியாலயம் தான் ஒரு காலத்தில் எங்களுக்கு யாழ்ப்பாணத்தை விட்டு பாஸ் எடுக்க போகிறேன்னு சொன்னால் சிங்கள மகா வித்தியாலயத்திட்ட அனுப்ப கணவர் கேட்பீங்க, நீ இந்தியாவில் இன்னும் செஞ்சு கொண்டு யாழ்ப்பாணத்தில் வீடியோ போடுறேன், இந்தியாவில் என்ன செய்கிறேங்கிற விடயங்களை ஆறுதலாக தெரிய வரும். யாழ்ப்பாணத்தில் அந்த சிங்கள மகா வித்தியாலயம் உங்களுக்கு தெரியும், ஜெஃப்னா டீச்சிங் ஹாஸ்பிட்டலுக்கு இங்கால வரைக்குள்ள ஆஸ்பத்திரி வீதியிலே இருக்குது. அது இப்போ ஒரு ஆமிக்காரருடைய டெம்பரரி கேம்பாக இருக்கிறது. நான் கடந்த தடவை அந்த ஆமிக்காரருடைய டெம்பரரி கேம்பை எடுத்து போட்டு அதில் அந்த ஸ்போர்ட்ஸ் அதாவது எங்களோட இண்டோர் ஸ்டேடியத்தை ஓல்ட் பார்க்கில் கட்டாமல் அதாவது ஓல்ட் பார்க்கில் கட்டுறதுக்கு இடம் இல்லை என்று சொன்னபோது அது திரும்பி அந்த காசு போகின்ற போது நான் சொன்னேன், இல்லை அதான் இந்த சிங்கள மகாவித்தியாலயத்தில் கட்டுவோம். எங்களுடைய அமைச்சர் சந்திரசேகருடைய நான் கேட்டிருந்தேன், நான் சிங்கள மகாவித்தியாலயம் இருக்கிற ஆமிக் பிரதேசத்தில் அந்த அந்த இண்டோர் ஸ்டேடியத்தை கட்டலாம் தானே, அதை கட்டுவோம் என்ற தான சம்பந்தமாக ஜனாதிபதியோட கதைக்கிறேன்னா அமைச்சர் சந்திரசேகர் எங்களை மாற்றியிருந்தவர். நான் ஒன்று மட்டும் சொல்கிறேன், என்பிபியினுடைய ஆளும் இல்லை, நாமல்ட ஆளும் இல்லை, எந்த சிங்கள ஆளும் இல்லை வடிவக்கழுக்கும். நான் பல தடவைகளில் உங்களுக்கு நான் சொல்லியிருக்கிறேன், சிங்கள மக்களோட நாங்கள் ஒரு கொஞ்சம் அனுசரித்து கொண்டு சிங்கள மக்களையும் எங்களுடைய அரசியலை விளங்க பண்ணி கொண்டு போகலாம்னு பல தடவை சொல்லியிருக்கிறேன். ஆனால் ஒரு நாளுமே சிங்கள மக்களுக்கு வாழ் பிடிக்கிற அரசியலை, பின்கதவால் வாழ் பிடிக்கிற அரசியலை நான் ஆண்டு வரைக்கும் செய்யலை. மஹிந்தவினுடைய மேடையில், ரோஹித அபேகுணவர்த்தனுடைய மேடையில் நேரடியாக ஏறி கதைச்சு போட்டு தமிழாக்கம் போட்டவன் நான். ரணில் விக்ரமசிங்கோட கதைக்க போகிறேன்னு சொல்லி போட்டு உங்களுக்கு நேரடியாக சொன்னவன் நான். வஜிர அபேகுணவர்த்தனை என்னை கூப்பிட்டு ரணில் விக்ரமசிங்க ஒரு நாள் டின்னருக்கு என்னோட கூப்பிட்டு தனியாக கதைச்சது உங்களுக்கு அதையும் நான் நேராக சொல்லியிருக்கிறேன். அதே மாதிரி வேறு யாரோட கதைக்கோணும், அன்றகுமார் நாயக்கவினுடைய அமைச்சர்மாரோடையும் முக்கியமான பாராளுமன்ற உறுப்பினர்மாரோடையும் நான் கதைக்கிறேன் என்கிற விடயத்தையும் உங்களுக்கு நேரடியாக சொல்லியிருந்தேன். அப்படி இருக்கத்தக்கனையாக அப்படியான ஒரு சிச்சுவேஷனில் நான் ஒரு நாளும் பின்கதை விடியல்களுக்கு போகிறேன். மாவீர தினம் கொண்டாடுறதுக்கு சிங்களவனத்தை காசு வண்டி கொண்டு நல்லூரில் மாவீர தினம் கொண்டாடுற இடத்துக்கு அடிபடுறவன் நான் இல்லை. சைக்கிள் கட்சி இன்ற வரைக்கும் மணிவண்ணன் என்ற கட்சியோடு போய் நல்லூரில் திலீவென்ற இதுக்கு முன்னால் பந்தல்ல யார் நடத்துகிறேன் சைக்கிள் கட்சியினருக்கு அடிபட்டு கொண்டிருக்கிறது. நாங்கள் அப்படி ஒரு நாளும் அடிபட்டவன் நான் இல்லை. அப்படியான தேவையும் எனக்கு இல்லை. அப்படியான ஒரு சில்லறை அரசியல் செய்கிற நிலைமையும் நான் இல்லை. இப்போ என்ன பிரச்சனை என்று சொன்னால், இந்த என்பிபி அரசாங்கத்தோடு நான் நிற்கிறேன், என்பிபி அரசாங்கத்தினுடைய பினாமியாக செயற்படுறேன்னு கஜேந்திரகுமார் பல இடங்களில் குளறி இருப்பார். நீங்கள் பார்த்துருப்பீங்க நினைக்கிறேன். கட்டகாலத்தன் குளராத இடமே இல்லை. ஆக நண்டை பார்த்த நான் மன்னிச்சுக்கொள்ளுங்க, இதில் எங்கண்ட தையடி வியாரைக்கு முன்னால் மறுபடியும் போய் காண்டிப நகரெல்லாம் இழுத்து குளறப்பட்டு எல்லாம் ஹட்டெல்லாம் கட்ட வலிக்கிட்டு இழுத்து குளறி சிங்களவன் கூத்தடிச்சிருக்கிறான். ஸோ இது நீங்கள் நினைக்கக்கூடாது. இது நாங்கள் எங்களுடைய சைக்கிள் கட்சி உண்மையாகவே எங்களுக்காக போராட்டத்துக்காக இதில் போராட்டம் இல்லை, இதெல்லாம் திட்டமிட்ட பிளான் பண்ணப்பட்ட போராட்டம். ஒரு நாளும் கஜேந்திரகுமாருக்கு எதிராக வழக்கு போடப்படாது. எங்கேயா வழக்கு போட்டு பார்த்தா பார்ப்பேன் நாங்கள், சரிதானே? கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் என்கிற எம்பிக்கு எதிராக எங்கேயுமே வழக்கு போடப்படாது. காண்டிவன் மாதிரி சில்லறைகளுக்கும் கட்டக்காலத்தின் மாதிரி சில்லறைகள்கிட்ட 2 பேர்ட்ட பேரும் இன்னொரு 2 பேர்ட்ட பேரும் போட்டு வழக்கு போடப்படும். வழக்கில் சமாதானமாக போவினோம். அதுதான் அந்த ஆகலம் காமெடி. என்னென்றால் காமெடி கடுங்காமெடி என்னென்றால் இவ இப்படி போராடிவினம் சிங்கள நியூஸ்ல எல்லாம் வரும்.
ஆனால் வழக்குக்கு போன பிறகு வழக்கில் ஜட்ஜ் கேப்பர் நீங்கள் சமாதானமாக போக விருப்பமாண்டு சமத்த மண்டலைக்கு இணக்கசபைக்கு போட்டு சமாதானமாக போவினோம். அப்படி தான் இவன் வழக்குகள் நடக்கிறது. இவன் சில்லற வழக்குகள் வந்து இப்படி தான் நடக்கிறது. வடிவாக விளங்கி கொள்ளும். ஸோ இப்போ அதுண்ட உச்சகட்சத்தில் போய் இப்போ கொழும்பில் உங்களுக்கு தெரியும், கொழும்பில் பாதைகளில் மக்கள் ரங்க வலிக்கிட்டு இருக்கார்கள். இந்த அதாவது வந்து விவசாயிகளுடைய உரம் இல்லை, மற்ற அன்றாட வாழ்க்கை செலவண்டோ ஒரு மக்கள் போராட்டம் கட்சி என்ன மகஜன பலைய கட்சி அப்படி என்று சொல்லி அவங்க ரோட்டுக்கு ரங்க வலிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இப்போ கதையை வடக்கு கிழக்கு திருப்பி விட்டு திருப்பி ஒரு பிரச்சனையை கொண்டு வரதுக்காக அரசாங்கம் திட்டப்பட்டு 2 வேலையை செய்தோ உண்டு. கஜேந்திரமார் மாதிரி ஆக்களை வந்து குளரங்க கொண்டு போட்டு பிடிச்சி அரெஸ்ட் பண்ணி உள்ளுக்க போடுது. சரிதானே. 2வது, வடக்கு கிழக்கில் சிங்கள பாடசாலைகள் உருவாக்கப்பட வேண்டும், பிரிவேனாக்கள் உருவாக்கப்பட வேணும். இப்போ ஒரு டீம் உண்டு ஜாழ்ப்பாணத்துக்கு வந்து ஜாழ்ப்பாணத்தில் இருக்கிற ப்ரெஸ் கிளப்பில் போய் சிங்களத்தில் காய்ச்சிருக்கிறார்கள். இது எப்படி பம்பல் என்னென்றால், நான் வந்து அம்மாந்தோட்டையில் போய் அம்மாந்தோட்டை ப்ரெஸ் கிளப்பில் தமிழில் கேட்குற மாதிரி எனக்கு அங்கே புத்த கோயிலை கட்டணுமெண்டு இந்து கோயிலை கட்டணுமெண்டு கேட்குற மாதிரி தான் இந்த பம்பல். ஸோ இந்த அரசியலை விளங்கிக் கொள்ளுங்க. என்னடா இந்த அரசியலை எங்களோட கவர்மெண்ட் என்ன செய்தென்றால் திட்டமிட்ட ரீதியாக இந்த சைக்கிள் டீம்களுக்களாலையும் வேறு குட்டி குட்டி டீம்களுக்களாலையும் நகர்த்துது. எப்படி என்றால் இவை இனி வந்து யாழ்ப்பாணத்தில் சிங்கள பாடசாலைகள் உருவாக்கப்பட வேணும் என்று இவை குளறவினம். குளரேக்க எங்கள்ட அடிப்படைவாதிகள் இருக்கணும் தானே. எங்கள்ட அடிப்படைவாதிகள் இனங்காணப்பட்டார்கள் சுஹாஸ், கஜேந்திரமார், கட்டக்கழுத்தன் இவேண்ட ஒரு 30 பேர் அந்த பாடசாலைக்கு எதிராக வழியில் போராட்டம் செய்வினோம். நீங்கள் வேணும்டா இருந்து பாருங்கவா. வெளிவடக்கில் போராட்டம் செஞ்சு கிழிச்சிட்டினோம், தையட்டியில் போராட்டம் செஞ்சு கிழிச்சிட்டினோம். அடுத்தது இந்த சிங்கள பாடசாலைக்கு எதிராக போராட்டம் நடக்கும். இந்த குட்டி அரசியலை விளங்கி கொள்ளாமல் நீங்கள் என்ன திட்டுறதாலும் இந்த பிரயோசனம் இல்லை. இதுதான் உண்மை, இதுதான் ரியாலிட்டி. இவை என்ன செய்யணுமெண்டா, இந்த அரசாங்கம் இவைக்குள்ளால் காய் நகர்த்துது. ஒரு விஷயத்த சொல்கிறேன், என்பிபி அரசாங்கத்தில் எனக்கு ஒரு சொட்டு கூட நம்பிக்கை இல்லை, ஒரு கொஞ்சம் கூட நம்பிக்கை இல்லை. சரிதானே. முக்கியமாக மாகாண சபையை வைப்பினம் என்ற நம்பிக்கை துப்புரவா இல்லை. என்பிபி அரசாங்கம் அரசியலமைப்பு சட்டத்தை மாற்றிவினம் என்ற கதை துப்புரவா இல்லை. அதாவது வந்து இந்த விவாதக்கு ஜனாதிபதியா அல்லது வந்து நிறைவேற்று ஜனாதிபதி முறையை நிப்பாட்டுவோம் என்று சொன்ன என்பிபி அரசாங்கம் வாழ்க்கையில் நிப்பாட்ட போகிறது இல்லை. அதே நேரத்தில் இந்த எங்களுடைய அரசியலமைப்பு சட்டத்தில் 13ஆம் திருத்த சட்டத்தை முற்றுமுழுதாக போலீஸ் அதிகாரம் காணி அதிகாரம் தந்து நடத்துவினம். வாழ்க்கையில் அது நடக்காது, நடத்த போகிறதும் இல்லை. அதே நேரத்தில் வந்து இந்த ஆன்லைன் சேஃப்டி ஆக்டை தூக்க போகிறதும் இல்லை, பயங்கரவாத தடை சட்டத்தை கொண்டு எடுக்க போகிறதும் இல்லை. இன்கேஸ் அப்படின்னு ஒரு வருஷத்துக்குள்ளே பயங்கரவாத தடை சட்டம் எடுத்தாலும் மிக பயங்கரவாத சட்டம் உண்டு வரப்போகுது. ஸோ இது எல்லாத்தையுமே யோசிச்சு போட்டு தான் நான் சில நகர்வுகளை எடுத்தேன். நான் அந்த நகர்வுகளுக்குரிய வேலையில் தான் நடந்து கொண்டிருக்கிறேன். சின்ன ஒரு அரசியல்வாதி என்றாலும் ஜோந்தன் வீடியோ போட்டிருக்கு, எல்லோரும் தேடுறாங்களா வந்து என்னுடைய வழக்கில் என்ன நடந்தேன்ட்டு. கேபிட்டல் டிவி மற்றது ஐபிசி ஊடகங்கள் இவை எல்லாருமே எங்கே போய் நின்றவை இன்றைக்கு வழக்கு முடிஞ்சு வெளியால் வரைக்கும் ஆக்சுவலாக எம்பி இல்லாமல் போயிடுவேன் ஒரு ஆசையில் அங்கே போய் நின்றவேன். நான் இப்போ இந்தியாவில் நினைக்கிறேன். வழக்கு ஆகஸ்ட் மாதம் 31ஆம் தேதிக்கு தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கிறது. அடுத்த ஸ்டேஜுக்கு போயிருக்கு வழக்கு. அதாவது வந்து இந்த ப்ரீ ட்ரையலில் இருந்து ட்ரையல் ஸ்டேஜுக்கு அல்லது வந்து சப்மிஷன்ஸ் ஆர்கியூமெண்ட் ஸ்டேஜுக்கு போயிருக்குது. சப்மிஷன்ஸ் முடிஞ்சு ரிட்டன் சப்மிஷன் முடிஞ்சு ஆர்கியூமெண்ட் ஸ்டேஜுக்கு போயிருக்கு. ஸோ இந்த வழக்கு வந்து ஆகஸ்ட் 31 வரைக்கும் தள்ளுப்பட்டிருக்கு, பின்னுக்கு போயிருக்குது. இப்போ எல்லாருமே என்னடா இன்றைக்கு அர்ச்சுனா ராமநாதன் எம்பி இல்லைன்ற ஒரு நியூஸை போடுவோம்ட்டு சொரிஞ்சு கொண்டு போய் நின்றுவாங்க. எனக்கு அது தெரியும்டா முதலே. அதான் எனக்கு உங்களுக்கு உள்ள வித்தியாசம். ஸோ இப்போ அடுத்த நகர்வு எங்கே நோக்கி போகுதுன்னு சொன்னால் எங்களோட வடக்கு மாநிலத்தில் இருக்கிற சிங்கள பாடசாலைகளை நோக்கி வேண்டாம் என்கிற ஆர்ப்பாட்டத்தோடு போகுது. இதில் நான் ஒரு விஷயத்தை பதிவு செய்ய விரும்புகிறேன். சிங்களம் எங்களுடைய பாடசாலையில் படிப்பிக்கணும், அதில் எந்த சந்தேகம் இல்லை. சிங்கள மொழி என்றது எங்களுடைய பாடசாலைகளில் விரும்பினாக்கள் கற்கக்கூடிய மாதிரி. இப்போ உங்களுக்கு தெரியும், இந்தியா வந்து இந்தியன் ஹை கமிஷனுக்களால் வந்து இந்திய படிப்பிக்க வழிகிட்டது யாழ்ப்பாணம் இந்து கல்லூரியில். உங்களுக்கு தெரியுமோ தெரியாது. அந்த மாதிரியான கூத்துகள் அடிக்கிறத நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன். ஆனால் சிங்களம் நாங்கள் இருக்கிற நாட்டின் 3வது மொழி. முதலாவது மொழி அவங்களுக்கு, எங்கள்ட மொழி எங்களுக்கு முதலாவது, ஆகவே இடையில இங்கிலீஷ், ஆகவே 3வது மொழி எங்களுக்கு அவங்கள்ட. அந்த ஆங்கிலம் சிங்களம் தெரிஞ்சிருந்தால் இலங்கையில் வாழ்கிறது இலகுபன்ற அடிப்படையில் தமிழ் பாடசாலைகளில், இப்போ உதாரணத்துக்கு யாழ்ப்பாணம் இந்து கல்லூரி என்றது என்னுடைய ஸ்கூலுடைய பேர். ஆனால் டெனிசியஸ் கனியூட் அரவிந்தராஜ் யாழ் மாநகர சபை ஆணையாளர் ஆண்டார்லேருந்து அங்கே தான் படித்தவர். ஜெயதர்சன் என்று சொல்லி ஒரு பெரியன் ஒருத்தன் கிறிஸ்டியன் அங்கே தான் படித்தவன். எனக்கு தெரியவங்க 2 பேர் தான் கிறிஸ்டியன், ஒரு கொஞ்சம் பேர் கிறிஸ்டியன்ஸ் படித்தவங்க அங்கே. சரிதானே. அதுக்காக யாழ்ப்பாணம் இந்து கல்லூரி யாழ்ப்பாணம் இந்து கிறிஸ்தவ கல்லூரியாக மாறாது வாழ்க்கையில்.
அதே மாதிரி இங்கே யாழ்ப்பாணம் இந்து கல்லூரியில் சிங்களத்தை ஒரு படிப்பீங்க, ஒரு பிரச்சனையும் இல்லை. ஆனால் நான் வெண்மையாக எதிர்க்கிறேன், சிங்கள மகா வித்தியாலயம் கொண்டு வரது நான் எதிர்க்கிறேன். ஆனால் எதிர்க்கைக்கு சாதுவாக மேட்சாச்சு விடுது. கண்டியில் தமிழ் மகா வித்தியாலயம் ஒன்று இருக்குது. அங்கே ஏன் இருக்க வேணும்னா அங்கே தமிழ் பேசுகிற ஆக்கள் இருக்கிறாங்களே, அங்கே மலையக மக்கள் தமிழ் பேசுகிற ஆக்கள் இருக்கிறார்கள். ஏன் ராமநாதன் கல்லூரி என்று சொல்லி வெள்ளவத்தையில் இருக்குது. ஆனால் இங்கே சிங்கள கல்லூரி என்று கொண்டு வராமல் நீங்கள் சிங்கள பாடத்தை படிப்பிக்கலாமோ இல்லையோ. அடுத்ததாக என்ன செய்ய போகிறாங்கண்டா, சிங்கள கல்லூரியை கொண்டு வந்தால் சிங்கள கல்லூரிகளால் சிங்கள குடியேற்றம் வந்து சேரப்போகுது. நாவிகாரையை சுற்றி, நாக தீபத்தை சுற்றி, மற்றது இங்கே எங்கண்ட கைதடியில் விகாரையை கட்டினதாருன்னு தெரியும் தானே உங்களுக்கு. அவள் தான் அடுத்தடுத்த அரசியல்வாதியாக வர்றது பார்த்து கொண்டிருக்கிறேன், டக்ளஸ் அங்காஜன் டீம். ஸோ கைதடியை சுற்றி சிங்கள குடியேற்றங்கள் எல்லாமே சிங்கள குடியேற்றங்கள் வந்து சேரப்போகுது. சிங்கள விகாரை வந்து சிங்கள குடியேற்றம் வந்து சிங்கள ஸ்கூல் வந்தால் வேறு என்ன வேற ஒன்று வழக்கமானதில் திட்டமிட்ட ரீதியிலான இனப்பெரம்பலை தாங்கள் எதிர்க்கிறோம்னு ஜனாதிபதி அன்றகுமார் சாநாயக ஒரு நாள் என்னோட முழு பொய்யன், உலகத்திலேயே இருக்கக்கூடிய இந்த வாழ்க்கையில் இப்படி ஒரு பொய்யனை கண்டதே இல்லை. அதாவது வந்து இப்படி கேவலமான ஒரு பொய் சொல்லுகின்ற ஒரு ஜனாதிபதியை நான் வாழ்க்கையில் காணல. அதை உண்மையாக சொல்லி நல்ல ஒரு பேரோட வெளியால் போனால் பரவாயில்லை. இப்படி கேவலமான பேரை சொல்கிற ஒரு ஜனாதிபதி, பொய்யை சொல்லுகின்ற ஒரு ஜனாதிபதியை நான் வாழ்க்கையில் காணல. தான் சொன்னவர் இனப்பெரம்பலை குழப்புற மாதிரி தான் செய்ய மாட்டான். ஆனால் மகாவலிக்கு இல்லாத இனப்பெரம்பலை மாற்றினோம். ரெண்டாவது இந்த சிங்கள பாடசாலைகளால் இனப்பெரம்பலை மாற்றினோம். ஸோ எல்லோரும் என்னோட கேட்குற கேள்வி, டாக்டர் நீங்கள் தமிழ் அரசியல் கட்சியில் கல் அரசியல் கட்சின்னு சொல்கிறீங்க, சைக்கிள் வீடு. அதே நேரம் சிங்கள அரசியல் கட்சிகளின் சார்பாக நீங்கள் மத்திய வந்து தெளிப்பட வைத்தியசாலையை எடுத்து கொடுத்துருப்பீங்க. ஸோ நீங்கள் செய்கிறது மிகப்பெரிய துரோகம் இல்லையா என்று எல்லாரும் என்னோட கேட்குறேன், எனக்கு விளங்குது. அதனால தான் இந்தியாவில் நிற்கிறேன். நாங்கள் சில மூமெண்ட்டுகளை செய்து தான் ஆகணும். அதில் எனக்கு வெற்றி வருதோ வேறு யாருக்கு வெற்றி வருதோ எனக்கு தெரியாது. ஆனால் இந்த அனுர அரசாங்கத்துக்கு ப்ரெஷர் கொடுக்குறது மாதிரி அலுப்பு கொடுக்குற மாதிரி வேறு ஒரு இடம் ஏன் அர்ச்சுனா மாதிரி யாருமே கொடுக்க மாட்டாங்க. இப்போ தலையில் கை வச்சு கொண்டு போய் நான் நினைக்கிறேன். அது காலப்போக்கில் உங்களுக்கு விளங்கும். நடிகை எல்லாத்தையும் ஓப்பனாக சொல்லல தானே சொன்னால் உங்களுக்கு நியூஸும் இருக்காடாப்பா வெளியாலையும் சொல்லல. எனக்கு இந்த பிடிச்ச அண்ணன் மாதிரி ரெண்டு அக்கா மாதிரிலாம் கால் பண்ணி தம்பி உனக்கு காசு தேவையாண்டு என்ன பேர் கேட்டவே. நான் சொன்னான் என்னோட கேட்ட எல்லா டைம் அண்ணா என்னோட காசு கிடக்குது, சம்பளத்தை எடுத்துக்கொண்டு தான் வந்தேன். நான் இந்தியாவில் செலவழிக்கிறதுக்கு காசு தேவைப்படாது, ஆவே காசு வேண்டாமன்னு நான் செலவு எடுத்து கொடுக்கேன். இதுதான் ராமநாதன் அர்ச்சுனா, மற்றவன் மாதிரி இல்லை. நான் சார் நான் இந்தியா ட்ரிப் போயிருக்கேன்னு முக்கியமான ஒரு பெரிய அரசியல் நகர்வு செய்கிறேன். என்ன ஒரு 5 lakhs போடுங்கடா போட்டுருப்பாங்கடா. இப்போ 10 பேர் போட்டு 50 லட்சம் ரூபா. மற்றவன் மாதிரி சில்லறை அர்ச்சுனா மாதிரி நீ நினைக்காத. என்னோட காசு கிடக்கு 4-5 லட்சம் ரூபா காசு கையில் கிடக்கு. சரிதானே? அது இப்போ டிக்கெட்டுக்கு வரதோ 1 லட்சம் ரூபா தான், 4-5 லட்சம் ரூபா காசு கிடக்குது. ஸோ ஒன்றுக்குமே கஷ்டப்பட தேவையில்லை. சில நகர் வேலை செய்து கொண்டிருக்கிறோம். அதே நேரத்தில் இன்னொரு விஷயத்தையும் சொல்லி போட்டு இந்த வீடியோ வைக்கிறோம். இந்த கொக்கி குமார் சம்பந்தமாக வீடியோ போடுறதுக்கு முன்னே இந்த வீடியோ இருக்க பாருங்க. எல்லா துணிஞ்சுதான் இறங்குன சோலோவா வாண்டடுல சாவ நினைச்சுன்னு அடங்கல்ல ஒதுங்கல்ல எதுக்காகவும் பயப்படல. நான் பேச மாட்டேன் பின்னால என் பொருள் வரும் உன்னோட முன்னால. நான் லேசு பட்டவன சத்தியமா இல்ல, நான் டென்ட் போட்டு வாழுறண்டா தொட்டி உள்ள. உயிரை கொடுக்கிற ஃப்ரெண்டாண்ட வெப்பேண்டா சவகாசத்தை. நாஸ்தி இல்லாம லேபுல சுத்தின்னு வளப்பேண்டா ரவுடி சத்த. பேசா மாசான மஜா வட்டசன பார்த்தவண்டாடோ. 12 வயசுல மட்டத்து தௌலத்தா கேஸ்கார ஆனவண்டா. போதுன்னு நினைக்கல, சாப்டர முடிக்கல, இதுதான் என்னோட வாழ்க்கை. லைஃப் 2 இருக்குது, என்கவுண்டர் துறக்குது, முடியாது கட்ட உடைக்க. நான் செத்த கூட என் பேரு நிக்கணும், ஏரியா உள்ள போட்டாவ வைக்கணும். நாம பண்ற தப்பா பார்த்துன்னு இருப்பான், மேல இருப்பாங்க. அட என்னோட உயிருக்கு நான் தாண்டாயம. இந்த வீடியோ பார்த்தீங்களே, இந்த வீடியோவில் இருக்கிறது வந்து எங்களுடைய கொக்கி குமார். கனபேர் சொல்லினோம் 98ஆம் ஆண்டு பிறந்தவனாம் என்று சொல்லி. எனக்கு இதுக்கு மேலே ஒன்றும் சொல்ல தெரியாது. எனக்கு சொல்லப்பட்டது என்படி 87ஆம் ஆண்டு பிறந்த ஒரு ஆள். பிறந்தது வந்து நோவுட் மஸ்கெலியா. சரிதானே? இவர் தமிழ் விடுதலை புலிகள் இதில் இணைஞ்சு நினைக்கிறேன் 2002. 2006 இவன் இங்கே ஹாட்டி கொடுக்க படிக்கிட்டான். இங்கே யாழ்ப்பாணத்தில் ஹாட்டி கொடுக்க படிக்கிட்டான். இவ்வளோ தான் எனக்கு சொன்னவங்க. இப்போ நான் போய் இவனோட ஈக்கில் தானே இடாப்பேன். ஆனால் இவர் ஃப்ரான்ஸில் எப்படி போச்சு, இந்த ஜோர்ஜ் பேங்க் சும்மா இந்தியாவில் பிறந்த ஒருத்தன் ஃப்ரான்ஸில் போய் நிற்கலுமாண்டு. ஃப்ரான்ஸில் இவர் நின்றது எப்படி,
ஒரு காவாலித்தனமாக களத்துக்கு மேலே கத்தியல் பொருள்களை வச்சதில்லை. என்னுடைய நண்பர்கள் இதை அனுப்பியிருக்காங்க. அந்த வீடியோ நான் எடுத்து போடுறேன். கணக்கு விஷயம் எனக்கு அனுப்புகிறாங்க. ஆனால் இவன் செத்து போன ஒருத்தனை நாங்கள் திட்டி இப்போ வீடியோ போடுறதில்லை, பிரியோசனம் இல்லை. செத்த வீடுகளில் உழைக்கிறவன் நான் இல்லையே. ஸோ நான் அதை பெருசாக கணக்கெடுக்கலை. ஆனால் ஒரு விஷயத்தை நான் சொல்கிறேன். இவங்களுக்கு இன்றைக்கு அவர் எங்களுடைய தென்றலிமன் சென்னை ஒரு போஸ்ட்டும் போட்டிருக்கார் ஃபேஸ்புக்கில் பார்த்தேன். இவனுக்கு வீர வணக்கம் அண்டு போட்டு தமிழில் விடுதலை புலிகள படத்தை எல்லாம் போட்டு கொடி எல்லாத்தையும் போடுறாங்களாம் டிக்டாக்ல. அது நான் அதுதான் திரும்ப சொல்கிறேன். தென்றலனை நாங்கள் எங்களோட தமிழில் விடுதலை புலிகள் மௌனிச்சு இல்லாமல் போய் கனகாலமாக போயிட்டு இப்போ எல்லாம் புலிகளை வச்சிருக்கிற போலி புலிகளை நேசிக்கிற ஆனால் ரெண்டையுமே செய்ய முடியாதாக்கள் தான் நாங்கள் கன பேர் இருக்கிறோம். சரிதானே? அவை இப்படியான காவாளிகள் தான் இந்த டிக்டாக்ல வாழ வச்சு கொண்டு தெரியுது தான் தமிழில் விடுதலை புலிகளண்டா. நாங்கள் அடுத்தடுத்த வரலாறுகளுக்கான தமிழில் விடுதலை புலிகள் என்று யாராவது இருந்தார்கள் என்றே சொல்லாமல் போகிறது நல்ல நினைக்கிறேன். சரிதானே? அதுதான் எங்களுடைய சமூகம் இப்போதைக்கு அனுபவிச்சு கொண்டிருக்கிறது. இது பேர் நான் கதைக்க விரும்பலை. பட் கனவேர் எனக்கு அதில் சொல்லி கொண்டிருக்கணும். இந்த கொமெண்ட்ல இருக்கும் 98ஆம் ஆண்டு பிறந்தவனுக்கு 2006ஆம் ஆண்டு 2008 ஆண்டு இப்போ 4 வயசுல இல்லாட போய் அவன் இயக்கத்தில் சேர்ந்துருக்கணும். அவன் 87ஆம் ஆண்டு பிறந்தவன் தான் எனக்கு சொன்னவங்க. மற்றது இவனுடைய பேர் அஜித்தும் இல்லை, அஜித்தோ அதுவும் இல்லை. அவனுடைய பேர் வேறு என்னமோ கொக்கி என்றதும் அவனுடைய பேர் கொக்கி குமாரன். இவர் தன்னுடைய மீடியாவுக்கு வச்ச பேர். அப்படி கணக்கு சொல்கிறாங்க. உண்மை போயினா தெரியாது, எனக்கு தேவையும் இல்லை. ஆனால் உண்டு. இவர் கடைசி நேரங்களில் அர்ச்சுனாவுக்கு எதிராக அர்ச்சுனாவை கொலை செய்யணும் மட்டும் மேக்ஸிமம் ட்ரை பண்ணினாக்கள்ல இவர் மூறாள். சரிதானே? ஆனால் இவைக்குள்ள எனக்கு அடிபாடு இருக்குது. இந்த ஈழம் நிஷான் இந்த இதுகள் இப்படி ஒரு காவாலி கூட்டங்களுக்கு இதுகளை போய் தலையை விடுறது தேவையில்லை. எங்களுடைய அரசியலுக்கு சம்மந்தம் இல்லை. இது அந்த மீடியாவில் இருந்து தமிழில் விடுதலை புலிகள் என்று காத்தி கொண்டு வந்தபடியா. இப்போ ஜோதிச்சு பாருங்கோ, 98ஆம் ஆண்டு பிறந்த ஒரு ஆள் 2016 2018ஆம் ஆண்டில் இருந்து வீடியோ போடலுமா? 16-18 வயசில் இவருக்கு என்ன தமிழில் விடுதலை புலிகளை பற்றி தெரிஞ்சிருக்கும். ஸோ கொஞ்சம் ஜோசிங்கடா, கதைக்கிறதுக்கு முன்னே கொஞ்சம் ஜோசிங்கோ. ஆனால் இவனை பற்றி ஆராய்ச்சி செய்கிறதுக்கு இந்த யூடியூப்லேயே எனக்கு டைம் இல்லை. ஆனால் சரியான கவலை என்னென்னா, நாங்கள் இப்படியான சமூகத்துக்களை தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். தமிழில் விடுதலை புலிகள்ன்ற ஒரு வரலாறையே அழிபட்டு கொண்டு இருக்குது. சரிதானே? ஸோ அதை பற்றி காய்ச்சும் பெரிய யோசனை இல்லை. சும்மா உங்களுக்கு இப்போ எனக்கு அனுப்பினதான் உங்களுக்கு நீங்கள் பார்க்க பண்ணுறதுக்காக போட்டு கொண்டிருக்கேன். கழுத்தில் கத்தியும் வச்சுக்கொண்டு திடீர்னு இங்கே லாச்சப்பல்ல இவர் முதல்ல லாச்சப்பல்ல இல்லை, இவர் முதல்ல இருந்த ஜெர்மனியில் திருப்பி ஓடி வந்து 2 லாச்சப்பல்ல யூகேக்கு போகிறது ட்ரை பண்ணி கொண்டு வந்தார். இப்படி கதையெல்லாம் சொல்கிறாங்க. இப்போ நான் போய் நின்று பார்க்கிறது தானே. எனக்கு நான் 2024ஆம் ஆண்டு ஜூன் மாதம் இந்த கர்மத்துக்குள்ள வாரம் வரைக்கும் எனக்கு இந்த கொக்குமாரண்டு ஆரண்டு தெரியாது. நான் வந்து இதில் சில நேரம் பார்த்துருக்கேன். அந்த விடாமையெல்லாம் கதைப்பான் தட்டிட்டு போயிருக்கிறேன். நான் நின்று கதை சொல்கிற ஆள் இல்லைன்னு வடியாவிளையங்களுமோ. நாங்கள் எனக்கு சரியான மன அழுத்தம் சரியான கஷ்டத்துக்குள்ள தான் நின்று போராடுறேன். ஆனால் தண்ணி ஒரு ஆள் தான் இருந்து ஆட்டி கொண்டுக்கிறேன். அதால் காலம் போய்க்கலாம். உங்களுக்கு விளங்கும் இந்தியாவில் என்ன செய்கிறேன்னு எங்கே நிற்கிறேன்ற விடயங்களை வரலாம் சந்திப்போம். நன்றி, வணக்கம். டாக்டர் அர்ச்சனா. சனமே என்னை உனக்கு தெரிகிறதா? எனது குரல் புரிகிறதா? என்னினமே என் சனமே என்னை உனக்கு தெரிகிறதா? எனது குரல் புரிகிறதா? என்னினமே என் சனமே அதனால் மரணத்தையே ஆசிப்பவன், மண்ணை நேசிப்பவன் அதனால் மரணத்தையே ஆசிப்பவன். என்னினமே என் சனமே என்னை உனக்கு தெரிகிறதா? எனது குரல் புரிகிறதா? என்னினமே என் சனமே அன்னை தந்தை
அதற்காய் மரணத்தையே வாசிப்பவன் என்னினமே என் சனமே என்னை உனக்கு தெரிகிறதா எனது குரல் புரிகிறதா என்னினமே என் சனமே பாசறை நான் புகுந்த இடம் பதுங்கு கூடி உறங்குமிடம் தேச நலன் எனது கடன் தேன் தமிழே எனது திடன் அதனால் மண்ணை நேசிப்பவன் அதற்காய் மரணத்தை ஆசிப்பவன் என்னினமே என் சனமே என்னை உனக்கு தெரிகிறதா எனது குரல் புரிகிறதா என்னினமே என் சனமே அதனால் மண்ணை இன்னும் நேசிப்பவன் அதற்காய் மரணத்தையே ஆதிப்பவன் என்னினமே என் சனமே என்னை உனக்கு தெரிகிறதா எனது குரல் புரிகிறதா